சென்னை மாநகராட்சியில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 15 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்குநர் நடத்திய திடீர் சோதனையில் 15 அதிகாரிகள் இதுவரை இந்த ஒரு வாரத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் 15 அதிகாரிகள் தற்போது வரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் லஞ்சம் மற்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுதல் மற்றும் பொது பணத்தை தவறாக பயன்படுத்துதல் போன்ற புகார்களில் மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேர் ஏற்கனவே பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு மாநகராட்சி ஆணையாளர் சமீரன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சி அலுவலகங்களில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் மேற்கொண்ட அந்த திடீர் சோதனையில் ஊழலுக்கான ஆதாரங்கள் கிடைத்ததை தொடர்ந்து கடந்த 2 வாரங்களில் மட்டும் 15 மாநகராட்சி அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக திருவிக நகர் மண்டலம் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய போது செயற்பொறிவாளர் ஆர் சரவணன் மற்றும் 74வது வார்டில், அதாவது மேயர் பிரியா அவர்களுடைய வார்டில் பணியாற்றக்கூடிய உதவி பொறியாளர் சரஸ்வதி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக பணம் பெற்றிருப்பதாக, அதே நேரத்தில் லஞ்சம் புறையோடி இருப்பதாகவும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்கீடு செய்யாமல் அந்த நிதிகளில் முறைகேடு செய்ததாகவும், அதற்கான ஆதாரம் அவர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கியிருப்பதாகவும், அதன் காரணமாக இருவருமே பணி நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல உதவி செயற்பொறியாளராக இருக்கக்கூடிய ரவிவர்மன், இளநிலை உதவியாளராக இருக்கக்கூடிய மணிகண்டன், கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமுலு, அதே போல சுகாதார அலுவலராக இருக்கக்கூடிய மஞ்சத், அப்புறம் தூய்மை பணியாளர் அலுவலராக இருக்கக்கூடிய ஆய்வாளராக இருக்கக்கூடிய கோதண்டன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கடந்த 2 வாரங்களில் மட்டும் 15 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியான பல்வேறு நடவடிக்கைகள் என்பதை ஆணையாளர் எடுத்து வருகிறார். அந்த அடிப்படையில் லஞ்சம் மற்றும் வேலை வாங்கி தருவதாக மோசடி முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே ஆணையாளர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது அதன் ஒன்றன் பின்பாக லஞ்சம் முறைகேடுகளில் ஈடுபட்ட அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை மாநகராட்சியில் கடந்த 2 வாரங்களில் மட்டும் 15 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஊழல் தடுப்பு கண்காணிப்பு இயக்குநர் நடத்திய திடீர் சோதனையில் 15 அதிகாரிகள் இதுவரை இந்த ஒரு வாரத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்குமே அவர்கள் 15 அதிகாரிகள் தற்போது வரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் லஞ்சம் மற்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுதல் மற்றும் பொது பணத்தை தவறாக பயன்படுத்துதல் போன்ற புகார்களில் மூத்த அதிகாரிகள் உட்பட 6 பேர் ஏற்கனவே பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு மாநகராட்சி ஆணையாளர் சமீரன் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சி அலுவலகங்களில் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் மேற்கொண்ட அந்த திடீர் சோதனையில் ஊழலுக்கான ஆதாரங்கள் கிடைத்ததை தொடர்ந்து கடந்த 2 வாரங்களில் மட்டும் 15 மாநகராட்சி அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக திருவிக நகர் மண்டலம் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்திய போது செயற்பொறிவாளர் ஆர் சரவணன் மற்றும் 74வது வார்டில், அதாவது மேயர் பிரியா அவர்களுடைய வார்டில் பணியாற்றக்கூடிய உதவி பொறியாளர் சரஸ்வதி மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக பணம் பெற்றிருப்பதாக, அதே நேரத்தில் லஞ்சம் புறையோடி இருப்பதாகவும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்கீடு செய்யாமல் அந்த நிதிகளில் முறைகேடு செய்ததாகவும், அதற்கான ஆதாரம் அவர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கியிருப்பதாகவும், அதன் காரணமாக இருவருமே பணி நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல உதவி செயற்பொறியாளராக இருக்கக்கூடிய ரவிவர்மன், இளநிலை உதவியாளராக இருக்கக்கூடிய மணிகண்டன், கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமுலு, அதே போல சுகாதார அலுவலராக இருக்கக்கூடிய மஞ்சத், அப்புறம் தூய்மை பணியாளர் அலுவலராக இருக்கக்கூடிய ஆய்வாளராக இருக்கக்கூடிய கோதண்டன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கடந்த 2 வாரங்களில் மட்டும் 15 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியான பல்வேறு நடவடிக்கைகள் என்பதை ஆணையாளர் எடுத்து வருகிறார். அந்த அடிப்படையில் லஞ்சம் மற்றும் வேலை வாங்கி தருவதாக மோசடி முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே ஆணையாளர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் தற்பொழுது அதன் ஒன்றன் பின்பாக லஞ்சம் முறைகேடுகளில் ஈடுபட்ட அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள்.
ராஜேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.